புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மேலிடம் உத்தரவிட்டதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருப்பவர் சாய் சரவணன். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கு காரணம் கேட்டபோது பாஜக மேலிடம் உத்தரவிட்டதால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக சாய் சரவணன் அறிவித்திருக்கிறார். தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பாஜகவைச் சேர்ந்த சாய் சரவணன். மேலிடம் உத்தரவிட்டதால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு புதுச்சேரிக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருப்பவர் சாய் சரவணன் பாஜகவினுடைய மேலிடம் உத்தரவிட்டதால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜக அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். சாய் சரவணன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக புதுச்சேரியில் இருந்து வருகிறார். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் காதர் இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம் கோபால். புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கியுள்ளார். புதுச்சேரி நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் சேர்ந்த சாய் சரவணன் ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் சிறுபான்மை அமைச்சராக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். மேலும் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை காமராஜ் தொகுதி பாஜக சட்டமன்ற ஜான்குமாருக்கு வழங்க உள்ளதாக கட்சி தலைமை முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது கோபால். இதனால் கட்சியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி காதர். அண்மை விவரங்களுக்கு நன்றி.